ஒரு ஐடியா எல்லாம் சொல்றான்னா, ஒரு ஆர்டர் எல்லாம் நம்ம சொல்றான்னா, அவனுடைய உத்தரவை மீறுறதுக்கு நம்ம மனசு நடுங்கணும். அதுதான் தக்குவா. புரியுதா? இப்ப இத்தனை நாள் வந்து இப்போ இது பிராக்டிஸ். இப்போ ரம்ஜான் என்ன பிராக்டிஸ்? தண்ணி குடிக்கக்கூடாது. எதுக்கு பிராக்டிஸ்? நமக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் மீறாம இருக்கிறது பிராக்டிஸ் எடுக்கிறோம். 4 மணி நல்ல வெயில் தான், ஃபுல்லா ஹீட் வேவ், அதிகமாக தண்ணி குடிங்கள். டாக்டர்கள் பரிந்துரைச்சுட்டே இருக்காங்க. தண்ணி குடிக்காம வெளியே போகாதீங்க, தண்ணி குடிக்காம வெளியே போகாதீங்க. இப்போ நம்ம எல்லாரும் யார் பேச்சு கேட்டோம்? எந்த டாக்டர் பேச்சாவது கேட்டோமா? இந்த ஒரு மாசம் வெயில்ல சுத்தணும், யார் பேச்சு கேட்டோம்? அந்த டாக்டர் சொன்னதுதான் உண்மையும் கூட. தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்? அதிகமாக குடிப்போம். 4 லிட்டர் குடிப்போம், 5 லிட்டர் குடிப்போம். டீஹைட்ரேஷன் ஆகும், உடம்பு சோர்வு வரும், நடக்க முடியாது, தொண்டை வறண்டு போகும், பேச முடியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் யாருடைய ஆர்டர்? அல்லாஹ்வுடைய ஆர்டர். இது பிரச்சனை தரக்கூடியது தான். என் உடம்புக்கு இது கெட்டது தான். இப்போ அந்த ப்ரெசென்ட் நமக்கு கெட்டது தானே அது. வெயிலில் நடக்கிற ஒருத்தனுக்கு அது கண்ணு சுருங்குதா இல்லையா? தலை சுற்றுது, குருகுருண்டு ஆவரம். அதெல்லாம் வெயிலில் நடக்கும்போது, அதுவும் சவுதி மாதிரியான இடங்கள்ல நினச்சிப்பேன். அப்போ ஆர்டர் யார் போடுறான்னு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நமக்கு வந்து அதோடைய வெயிட் தெரியும். ஆம், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்திற்கும் அல்லாவே உரிமையாளனவன். இது எல்லாத்துக்கும் ஹோல் ஒரு என்ன சொல்றது, அத்தாரிட்டி யாரு? ஓனர்ஷிப் யாருது? அல்லாது. அவன் அவற்றின் பொறுப்புகளை ஏற்க அவனே போதுமானவன். இவன் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வரான். சூரியன் இப்படி ஓடிட்டு இருக்கு, புரியுதா? சூரியன் வந்து இப்படி நின்றுட்டு இருந்து இப்படி பூமி சுத்தலை. சூரியன் இப்படி ஓடிட்டு இருக்கு, அதை வந்து இவன் சுத்திட்டு இருக்குது ஒரே லைன்ல. அப்படியே ஒரு லைன்ல, இது ஒரு லைன்ல இப்படி சுத்துது. இது நவுந்துருச்சுன்னா லைன் நவரும்ல, இதுவும் நவரல, இதுக்கு மேலே சுத்துது. இப்படி சூரியன் போய்கிட்டே இருக்கு. அதுலதான், அந்த உருண்டல் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். சூரியன் வந்து ஒரு கோடு கிழிச்சு இப்படி போயிட்டு இருக்குது. அதாவது நீ சொல்றது எப்படின்னு புரிச்சுக்கோ. ஒரு ராக்கெட்டு பறக்க விட்டுரு சொய்யன்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பம்பரத்தை விடு. அந்த பம்பரை வந்து அந்த ராக்கெட்டை தாண்டாம அதுக்குள்ளேயே சுத்திட்டே இருக்கணும். முடியுமா? நம்மளால முடியாது. அப்படிதான் இப்போ பூமி நிர்வாகம் பண்றது. எவ்வளவு அக்யூரேசி, எவ்வளவு பெரிய சைஸ். கொஞ்சம் கூட ஷேக் ஆச்சுன்னு இந்த பில்டிங் விழுந்துடும். பூகம்பங்கிற இல்லையா, அதெல்லாம் வந்து சின்ன விஷயம். ஆனா நம்ம ஓடிட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து அப்படி தூங்கி பிடிச்சி எல்லாம் காட்டுறான். எதுக்கு இதெல்லாம்? இப்ப நம்ம இன்னைக்கு வந்து சயின்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை வளர்ந்துருக்கணும். ஆனா இன்னைக்கு சயின்ஸை வச்சு கடவுள் நம்பிக்கையை டேமேஜ் பண்றான் தஜ்ஜால். புரியுதா? ஏன்னா அந்த மாதிரியான சூழ்ச்சிகள் வந்து நடக்குது. அதுதான் எல்லாம் சொல்றான். எல்லாம் என்னது? அவற்றின் பொறுப்புகளை ஏற்க நானே போதுமானவன், அவனே போதுமானவன். இத்தனை மெயின்டெனன்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உங்க ஃபேமிலி மேட்டர் என்னால டீல் பண்ண முடியாதா? அல்ல கேட்குறேன். சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஏண்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க 2 பேர் பிரச்சனையும் நான் சரியா டீல் பண்ண மாட்டேனா? ஏன்டா உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவன நானு? உங்களுக்கு கெட்டது நினைக்கிறா இருந்தா சூரியனையும் பூமியும் மோத விட்டுருப்பேன். அதான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க நாசமா போகணும்னு நான் சொல்லுவேன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன்.